மிகவும் முக்கியமான செய்தி. மோந்தா புயல் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னைக்கு அருகாமையில் சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலுடைய தீவிரம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் சாதாரண புயலாக இருந்தது. தற்போது அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. இந்த அதிதீவிர புயல் தற்போது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சென்னையை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கே தானா அப்படின்னா இல்லை, சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா ட்விஸ்ட்லாம் கிடையாது. நீண்ட நாள் வானிலை அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னைக்கான புயல் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து தெளிவாக எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த புயல் பார்த்திங்கன்னா தற்போது சென்னைக்கு மிகவும் நெருக்கமாக தான் வந்திருக்கு. இது ஒரு சில மாற்றங்களால் ஏதாவது ஒரு பெஸ்ட்டுன்ற பாருங்க லக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகி வானிலை மாற்றங்களால் இது வந்து ட்விஸ்ட் டர்ன் ஆனால் மட்டும்தான் வந்து உண்டு. ஒரு புயல் கரையை கடக்க போகுது அப்படின்றப்போ ஸோ அந்த நேரத்தில் அதோடைய வேகம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 2 km/h 3 km/h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5க்குள்ளே வந்து இருந்தது அப்படின்னா இந்த புயலுடைய பாதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து எந்த பக்கம் போகும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது. சடனாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் அது வந்து கரையை வந்து கடந்துடலாம். நம்ம ஒரு இடம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அது கரையை கடக்கக்கூடிய இடம் வந்து ஒரு இடமா வந்து இருக்கும். ஸோ அதோடைய வேகம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து சிரமமாகவும் இருக்கும். அது எந்த டைரெக்ஷன் வேணுனாலும் எப்போ வேணாலும் வந்து கரையை கடக்கலாம். ஆனால் இந்த மோந்தா அப்படின்ற இந்த ஒரு சைக்ளோன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே இது வந்து ஆந்திராவுக்கான புயல் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதாவது இடை வரிப்பு அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. இந்த புயலுக்கான நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸால் பார்த்திங்கன்னா இது வந்து தமிழகத்துக்கு கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது நம்ம கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். தமிழுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புயல் ரொம்ப வேகமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நார்மலாக வந்து ஒரு 5 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் இருந்ததுன்னா எந்த திசை வேணுமானாலும் போகலாம், நம்மளால் வந்து கணிக்க முடியாமல் வந்து போயிடும். பட் வந்து இதோடைய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தெடுப்புலேருந்தே பார்த்திங்கன்னா 10 km/h கீழே வந்து குறையவே வந்து கிடையாது. நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா 15, 12 அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான வேகத்திலே வந்து இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 20 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் இந்த புயல் வந்து நகர்ந்துட்டுருக்கு. சடனாக பார்த்திங்கன்னா இந்த புயலுடைய இந்த திசையில் பார்த்திங்கன்னா வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் நகர்ந்துட்டு இருந்தது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது கம்ப்ளீட் வடக்கு திசையை நோக்கி வந்து போகுது. இந்த புயல் நமக்கான புயல் தான். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடல் நிகழ்வால் தான் நம்மளுக்கு இந்த புயல் வந்து வர கிடையாது. அந்த பக்கம் ஒரு புயல், இந்த பக்கம் ஒரு புயல் அப்படின்றதுனால இந்த காற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் இந்த புயல் வந்து ஆந்திராவை நோக்கி வந்து போகும்போது ஆந்திராவுக்கும் பெரிய அளவிலான மழைப்பொழிவு வந்து கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய அளவிலான மழைப்பொழிவு கிடையாது. ஏன் அப்படின்னா அதிகப்படியான நீராவி காற்றை அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சென்னியார் புயல் வந்து அதிகமான நீராவி காற்றை வந்து எடுத்துக்கிறதுனால இதுக்கு குறைவான அளவில் தான் வந்து வருது. அதனாலேயே நம்மளுக்கு மலை மேகங்கள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு முழுக்கவே வந்து பெரும்பாலான வட மாவட்டங்கள் முழுக்கவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான வட மாவட்டங்கள் முழுக்கவே அதிகமான மலை மேகங்கள் இருக்குது, மழையை தரக்கூடிய மேகங்கள் இருக்குது. பட் என்ன அப்படின்னா நீராவியை குளிர்விக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இல்லாதனால அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மழையாக வந்து உருவாகலாம், மேகங்களாக மட்டுமே தான் இருக்குது. ஸோ 2 நாட்களாகவே 27, 28 2 நாட்களுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டார்க் க்ளவுட்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. டார்க் க்ளவுட்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை குளிர்விக்கக்கூடிய அமைப்பு வந்து இல்லாததுனால தான் நம்மளால் வந்து மழையை வந்து எதிர்பார்க்க முடியல. நேற்று இரவு கூட பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து ஒரு காற்று வந்து ஒரு ஊத காற்று மாதிரி வந்து வீசிகிட்டே இருந்தது. பயங்கரமாக குளிர், புயல் வந்து நமக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து காற்று இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வந்து நடக்கலை. பட் இந்த புயல் அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பை டாட்டா சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த புயலால் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்ற வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன் 3 மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கைக்காக இந்த பள்ளி விடுமுறை அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க. எண்ணூரில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான மழை பொழிவு வந்து பொழிஞ்சிருக்கு. 12 சென்டிமீட்டர் மழை பார்த்திங்கன்னா நேற்று வந்து பொழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டிலேயே இந்த மோந்தா புயலால் பதிவான அதிகப்படியான கனமழை பொழிவாக வந்திருக்கு. இந்த புயல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் விலகிடுச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே சென்னையில் கூட வந்து மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த புயல் கம்ப்ளீட்டாக ஆந்திராவை நோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூலிப்பட்டினம் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து கரையை கடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து தீவிரமான மழை பொழிவை வரக்கூடிய நாட்கள் வந்து கொடுக்கும். நமக்கு இந்த புயலுடைய தீவிரம் வந்து குறைந்து இது வந்து இந்திய நிலப்பரப்பை விட்டு வெளியில் போன பிறகு தான் நம்மளுக்கான மழையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த மழை வரவுகள் குறித்து நான் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இணைந்தே இருங்கள். நன்றிகள்.